ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம்னா, நாளைக்கு நடக்க போற ஸ்மாக்டவுனோட ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். நாளைக்கு ஸ்மாக்டவுன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபயரான செக்மெண்ட்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. சோ அது எல்லாமே லைனா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் செக்மெண்டே பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு ராண்டி ஆர்டனுக்கு தாங்க இருக்க போகுது. தொடர்ந்து 2 வாரம் பாத்தீங்கன்னா ராண்டி ஆர்டனோட கைதாங்க ஓங்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாரு. அண்ட் போன வீக் பாத்தீங்கன்னா மேட் கார்டனோவை பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாரு. ஸோ தொடர்ந்து 2 வீக் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் ஆதிக்கம் தான். ஸோ இந்த வீக் கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ ரூமர் என்ன வருதுன்னா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பயங்கரமா வந்து ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ண போறாருன்னு சொல்லி ஒரு ரூமர் வருது. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுக்குள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபயரா தான் வரப்போறான்னு சொல்லி ஒரு ரூமர் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, ராண்டி அடிச்சு கோடி இன்னும் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஃபயரெல்லாம் அடிக்க வாய்ப்பே இல்லை ராண்டி பயங்கரமா இருக்காரு இப்போ. சோ அந்த விண்டேஜ் வைபை கேரி பண்ணிட்டே இருக்காரு. சோ பார்க்கலாம் கோடி ரோட்ஸ் வந்து பயங்கரமா ராண்டி அட்டாக் பண்ண போறாரா, இல்ல ராண்டி வந்து திருப்பி வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்க போறான்னு சொல்லி நம்ம நாளைக்கு ஸ்மாக்டவுன்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் தாங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்க போகுது பாத்தீங்கன்னா, ஜூலியாக்கும் டிஃபினி ஸ்டேட்டஸ்க்கு வந்து நடக்க போகுது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஃபினி தாங்க வின் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து வெசில்மேன்ல தான் ஃபர்ஸ்ட் வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. சோ இப்போ ரேண்டமா இந்த மேட்ச் வந்து ஸ்மாக்டவுன்ல வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா டிஃபினி தான் வின் பண்ண வைக்க போறாங்க நான் பர்சனலா நினைக்கிறேன். ஏன்னா 2 வீக்ஸ் மேல ரூமர் என்ன வந்துச்சுன்னா, டிஃபினி ஸ்டேட்டஸ் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு வெசில்மேனியா பிளான் என்னன்னு சொல்லி. அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, WWE வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே என்கிட்ட எந்த பிளானும் சொல்லல. சோ இப்போ வரைக்கும் எனக்கு எந்த பிளானும் தெரியும் அவங்களே ஷாக்கிங்கா ரிவீல் பண்ணியிருந்தாங்க. சோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு வச்சு பார்த்தா இந்த வருஷம் மேனியால அவங்களுக்கு மேட்ச் இருக்காதுன்னு நினைக்கிறேன். போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபீட் இருந்துச்சு அவங்களுக்கும் சார்லெட்டுக்கும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மேனியால மேட்சே இருக்காது போல. சோ எப்படியோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபினி தான் வின் பண்ண போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் தாங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. சார்லட் ஃபேர், அலெக்சா பிளிஸ் vs பெல்லா ட்வின்ஸ். சோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நார்மலான மேட்ச் தான் நடக்க போகுது. எந்த ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்சும் நடக்க போறது இல்ல. பட் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நயா ஜாக்ஸோ லாஸ் லெஜண்ட் பாத்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் வெசில்மேனியால பாத்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டல் 4-வே நடக்க போகுது சொல்லி ரூமர் இருக்கு. சோ நயா ஜாக்ஸ், லாஸ் லெஜண்ட், பெல்லா ட்வின்ஸ், சார்லட் அண்ட் அலெக்சா பிளிஸ் அண்ட் பெய்லி வால்கரியா. சோ இந்த 4 டீமுக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேட்டல் 4-வே டாக் டீம் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது சொல்லி ரூமர் இருக்கு. சோ கண்டிப்பா இந்த மேட்ச்ல இன்டர்ஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம ஸ்மாக்டவுன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மென்ஸ் யுஎஸ் சாம்பியன்ஷிப் தாங்க. சோ கார்மலைஸ் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் யுஎஸ் சாம்பியன்ஷிப் ஓபன் சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு கூடிய சீக்கிரம் வந்து டைட்டில் லாஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஷாக்கிங்கா WWE வந்து பாத்தீங்கன்னா அவர் டைட்டில் லாஸ் பண்ண வைக்கலாம். ஏன்னா வெசில்மேனியா சீசன் வந்துருச்சு. சோ வெசில்மேனியால தான் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லனா வெசில்மேனியாலயே டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் லாஸ் பண்ண வைக்கலாம். சோ எனக்கு தெரிஞ்சு என் இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா வெசில்மேனியா முன்னாடியே வந்து டைட்டில் லாஸ் பண்ண போறதா நான் பர்சனலா நினைக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு யாராவது ஷாக்கிங்கா ரிட்டர்ன் ஆகி கார்மலைஸ் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் லூஸ் பண்ணுவாரு நீங்க நினைக்கிறீங்களா? அதையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேவையா இல்லாத ஒரு ஆணியா தான் ஒரு மேட்ச் நடக்க போகுது. கிட் வில்சனுக்கும் ஜெல்லி ரோலுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. சோ இந்த மேட்ச்லாம் ஏன்டா வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு WWE ப்ரோமோட் பண்றதுக்காக ஒரு ஃபேமான சூப்பர் ஸ்டார் கூட்டு வரீங்க, அதுக்கு நீ ஏன்டா இந்த மாதிரி மொக்க செக்மெண்ட்லாம் வந்து கொடுக்குறீங்க? சோ இந்த மேட்ச் நாளைக்கு நம்ம பார்த்து தான் ஆகணும், வேற வழியே இல்ல. சோ இதெல்லாம் தாங்க இப்போ வரைக்கும் அஃபிஷியலா கன்ஃபர்மேஷன் பண்ண செக்மெண்ட்ஸ். அண்ட் இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா ரியா ரிப்ளே ஜெட் கார்கிலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா மிச்சனும் பீஃபாபும் வந்து பாத்தீங்கன்னா ஜெட் கார்கில் கூட டீம் அப் பண்ணிருப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ரியாக்கு பேக்கப்பா யாராவது வரலாம், மேபி யூஎஸ்கே கூட வரலாம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஜெட் கார்கில் டீம் வந்து ரியா ரிப்ளே பயங்கரமா அட்டாக் பண்ணலாம். சோ பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி கொண்டு போறாங்கன்னு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேட் கார்டோனாக்கு ஒரு செக்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு பேக் ஸ்டேஜ்ல. சோ ராண்டி ஆர்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாரு. சோ அதுக்காக ஏதாவது பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் கொடுக்கலாம், மறுபடியும் ராண்டி அடி வாங்கிட்டு போலாம். அண்ட் இதை சொல்ல மறந்துட்டு பாருங்க, ட்ரூ மேக்கின்டையருக்கும் ஜேக்கப் ஃபாட்டுக்கும் கண்டிப்பா மறுபடியும் செக்மெண்ட் கொடுப்பாங்க. சோ இந்த வாரமும் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஃபயரா நடக்க வாய்ப்பு இருக்கு. சோ இதே எப்படி பிரசன்ட் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் வெசில்மேனியால கூட இவங்க 2 பேருக்கு மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். சோ பார்க்கலாம் ஸ்மாக்டவுன்ல இதை எப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லி. அண்ட் ஃபைனலி நம்ம நியூ WWE டாக் டீம் சாம்பியன்ஸான டேமியன் பிரீஸ்ட் அண்ட் ஆர்ட்ரூத்கான ஏதாவது செக்மெண்ட் கொடுக்கலாம். சோ இவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வெசில்மேனியா மேட்ச் கொடுக்க போறாங்களா, அப்படி இல்லனா இவங்களுக்கான நம்பர் 1 கண்டெண்டர் அடுத்து யாரும் சொல்லி ரிவீல் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஸ்மாக்டவுன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இத்தனை செக்மெண்ட்ஸ் தாங்க நாளைக்கு ஸ்மாக்டவுன் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ நான் சொன்னதுல நீங்க எந்த செக்மெண்ட் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ராண்டி ஆர்டன் ஃபேன்ஸ் மறக்காம கீழே RK1 கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.